இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிளான்ட் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. பிளான்ட் ஹார்மோன்ஸ்னு சொன்னால் பிளான்ட்டில் உள்ள ஹார்மோன்கள் கிளட்சின்னு சொல்லியிருக்கேன். ஹார்மோன்கள்னால் தூண்டுதலை ஏற்படுத்தும், ரைட்டா? ஒரு வினைபுரியும் செயல்களை உண்டாக்கும் ஒரு வினைபுரிதலுக்கு மூல காரணமாக அமையும் ஒரு பொருள், ஒரு சப்ஸ்டான்ஸ், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் தான் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போ பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்படின்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்பது இருக்கின்றன. எவ்வாறு இருக்கின்றன? ஆர்கானிக் மாலிகுல்ஸ். அப்போ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்னு ரெண்டு இருக்குது, ரைட்டா? இப்போ மாலிகுலாக இருக்கின்றன அப்படின்றான். என்னது? பிளான்ட் ஹார்மோன்ஸ். பிளான்ட்டில் உள்ள ஹார்மோன்கள் எவ்வாறு இருக்கின்றன? ஆர்கானிக் மாலிகுலாக இருக்கின்றன அப்படின்றான். ஆர்கானிக்னா கரிம. அப்போ ஆர்கானிக் என்னது? ஒரு கார்பன் ஆட்டம் இன்னொரு கார்பன் ஆட்டத்துக்கூடையோ இல்லை வேறு எலிமெண்ட்ஸ் கூடயோ பாண்டிங் ஏற்படுத்தியிருந்தால் அந்த மாலிகுலில் இந்த மாலிகுல் ஆர்கானிக் மாலிகுலில் கார்பன் வித் அதர் எலிமெண்ட்ஸ் அல்லது வித் அதர் ஆட்டம், கார்பன் ஆட்டத்தோட ஒரு பாண்டிங் ஏற்படுத்தியிருந்தால் அதில் கார்பன் இருக்கணும் அண்டு ஹைட்ரஜன் இருக்கணும், ரைட்டா? கார்பன் ஹைட்ரஜன் இருக்கணும். அல்லது கார்பனோ இன்னொரு கார்பன் கூட ஒரு கார்பன் ஆட்டம் இன்னொரு கார்பன் ஆட்டத்தோட சேர்ந்து வினைபுரிந்து ஒரு மாலிகுல் உண்டாக்கி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆர்கானிக் மாலிகுல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ கார்பன் இன்னொரு கார்பன் கூட அல்லது கார்பன் வேறு ஒரு எலிமெண்ட்டு கூட ஒரு பாண்டிங் ஏற்படுத்தியிருந்தால் அதற்கு பேர் ஆர்கானிக் மாலிகுல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போது இங்கே பிளான்ட் ஹார்மோனில் இருப்பவனை எதுவாக இருக்கின்றன? ஆர்கானிக் மாலிகுலாக இருக்கின்றன. that are produced at extremely low concentration அப்படின்னா அது உண்டாக்கப்படுகின்றன. இந்த பிளான்ட் ஹார்மோன்கள் ஆர் ப்ரொடியூஸ்டு உண்டாக்கப்படுகின்றன அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன்னா ஒரு அடர்த்தி, ரைட்டா? அப்போது கம்மியான அடர்த்தியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம்லி கம்மியான அடர்த்தியிலேயும் இந்த பிளான்ட் ஹார்மோன்கள் உண்டாக்கப்படுகின்றன. ஹை கான்சன்ட்ரேஷனில் கிடையாது, நல்லா கவனம் வச்சுக்கணும், ரைட்டா? பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்கின்றன, ஆர்கானிக் மாலிகுலாக இருக்கின்றன. தட் ஆர் ப்ரொடியூஸ்டு அது உண்டாக்கப்படுகின்றன அட் எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப கம்மியான கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அது அடர்த்தி. அந்த இடத்துல உண்டாக்கப்படக்கூடிய இடத்துல அடர்த்திகள் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உண்டாக்கப்படுகின்றன. இன் பிளான்ட்ஸ் தாவரங்களில் எங்கே கம்மியான அடர்த்தி இருக்கிறதோ அங்கு பிளான்ட் ஹார்மோன்ஸ் உண்டாக்கப்படுகின்றன. அவை எவ்வாறாக இருக்கின்றன? ஆர்கானிக் மாலிகுலாக இருக்கின்றன. ஆர்கானிக் மாலிகுல்னால் கார்பன் ஆட்டம் இன்னொரு கார்பன் ஆட்டத்தோட பாண்டிங் ஏற்படுத்தியிருந்தால், வினை புரிந்திருந்தால் அந்த மாலிகுல் வினைபுரிந்து ஒரு மாலிகுல் வரும்ல, ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஆர்கானிக் மாலிகுல். அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்கிறான் பிளான்ட் ஹார்மோன்ஸ், ரைட்டா? அப்போ தீஸ் மாலிகுல்ஸ் கண்ட்ரோல் இந்த மாலிகுல் இந்த ஆர்கானிக் மாலிகுல் அதான் பிளான்ட் ஹார்மோன் சொல்கிறான். இந்த மாலிகுல் கண்ட்ரோல்னால் நிர்வாகம் செய்கின்றன. நிர்வாகம்னா கட்டுப்படுத்துகின்றன, ரைட்டா? எதை கட்டுப்படுத்தினா? மார்ஃபாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் அண்டு பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ் அப்படின்னா இந்த மாலிகுல்கள், இந்த ஆர்கானிக் மாலிகுல் அந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ், ரைட்டா? பிளான்ட் ஹார்மோன்னாலும் ஆர்கானிக் மாலிகுல் ரெண்டு ஒன்று தான். இந்த மாலிகுல் கட்டுப்படுத்துகின்றன. கட்டுப்படுத்துகின்றன மார்ஃபாலஜிக்கல் அண்டு ஃபிசியாலஜிக்கல். அப்போ மார்ஃபாலஜிக்கல்னால் அந்த தாவரத்தில் உள்ள ஸ்டெம்மு, அந்த தாவரத்துக்குள்ளே உள்ள ஒவ்வொரு ஆர்கனையும் இது கட்டுப்படுத்துகின்றன, ரைட்டா? தாவரத்துக்குள்ளே என்ன இருக்கும்? ஸ்டெம் இருக்கும், லீஃபுக்குள்ளே என்ன இருக்கும்? லீஃப் ரிங்ஸ் இருக்கும், நோடு இருக்கும், இன்டர்நோடு இருக்கும், 2 நோடு இருக்குது இல்லையா? நோடுக்கு உட்பட்ட பகுதி இன்டர்நோடு இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்துகின்றன. அதாவது மார்ஃபாலஜிக்கல்னால் உள் உறுப்பு அமைப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. இதில் பிளான்ட் தாவரத்தில் உள்ள தாவரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பை கட்டுப்படுத்துகின்றன. அண்டு ஃபிசியாலஜி வெளிப்புற அமைப்பு, வெளிப்புற தோட்டம், தனிமனாக இருக்குது, வெளியில் என்னென்ன இருக்குது மரத்துக்கு வெளியில், அதையும் கட்டுப்படுத்துகின்றன. அண்டு பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ், வினைபுரியும் பயோகெமிக்கல் ஒவ்வொரு பொருள் இன்னொரு பொருள் கூட வினைபுரிதல், பயோகெமிக்கல் அப்படின்னா 2 பொருள்கள் வினைபுரிவதிலும் கட்டுப்படுத்துகின்றன. இது இந்த ஆர்கானிக் மாலிகுல், அதாவது இது பிளான்ட் ஹார்மோன்ஸ், ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன் அதனோட பிரிவுகள் என்ன? பிளான்ட்டில் உள்ள ஹார்மோன்களின் பிரிவுகள் என்னென்ன பிரிவுகளாக இருக்கின்றன என்று பார்க்கலாம். தேர் ஆர் 5 மேஜர் கிளாஸஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். தேர் ஆர் அங்கே இருக்கின்றன.
எத்தனை இருக்குன்னா 5 மேஜர் கிளாஸஸ் 5 பிரிவுகளாக இருக்கின்றன. எவை? பிளான்ட் ஹார்மோன்கள் பிளான்ட் ஹார்மோன்ஸ். பிளான்ட்டில் உள்ள ஹார்மோன்கள் 5 பிரிவுகளாக இருக்கின்றன. ஒரு ஹார்மோனில் 5 ஹார்மோன்கள் 5 பிரிவுகளாக இருக்கின்றன. தேர் ஆர் 5 மேஜர் பெரிய பிரிவுகளாக இருக்கின்றன. கிளாஸஸ் பிரிவுகளாக இருக்கின்றன. பிளான்ட் ஹார்மோன்ஸ்னால் 1 தயார் அவைகள் கீழ்கண்டவைகள்னு அர்த்தம். 1 ஆக்சின்ஸ். ஆக்சின்றது 1. அடுத்து சைட்டோகினின்ஸ்னால் சைட்டோகினின்ஸ்ன்றது 2. 3வது ஜிப்பர்லின்ஸ், அதாவது கிப்பர்லின்றது 3வது பிரிவு. அடுத்து அப்சிக் ஆசிட்னு சொல்கிறான். அதுக்கடுத்து ஏத்திலின். அந்த 5 பிரிவுகளாக இவை கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த 5 பிரிவுகளிலும் ஒவ்வொன்று எமங் ஆல் தீஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆக்சன்ஸ் அப்படின்னா இந்த 5 பிரிவுகள் பிளான்ட் ஹார்மோனில் உள்ள 5 பிரிவுகள் எமங் ஆஃப் ஆல் தீஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னா இந்த தாவரத்தில் உள்ள 5 ஹார்மோன்கள், அதாவது கிளர்ச்சி ஹார்மோன்கள் ஆர் ஆக்சின்ஸ் முதல்ல இருக்குது. 2வது சைட்டோகினிஸ் ரைட்டா. அடுத்து 3. அடுத்து ஜிப்பர்லினிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிப்பர்லினிஸ் 3. இந்த 3மே என்ன செய்யும்னு சொன்னால் ப்ரொமோட் பிளான்ட் க்ரோத். அப்படி இந்த 3 ஹார்மோன் மட்டும் ப்ரொமோட் பண்ணும். ப்ரொமோட்னா ஊக்குவிக்கும். எதை ஊக்குவிக்கும்? அதாவது பிளான்ட் தாவரத்தினோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும். பிளான்ட் க்ரோத் அப்படின்னு இருக்குது. இந்த 3 மட்டும்தான். எது? ஆக்சின், சைட்டோகினின்ஸ், அடுத்து ஜிப்பர்லினின்ஸ். இந்த 3 மட்டும் தாவரத்தினோட வளர்ச்சி, தாவரம் வளருவதற்கு இது முக்கியமாக துணை புரிகிறது அப்படின்னு சொல்கிறான். ப்ரொமோட்னா செயலாற்றுகிறது பிளான்ட் க்ரோத் அப்படின்னா அந்த சமயத்தில் அப்போ அந்த நேரத்தில் மீது 2 இருக்கு இல்லையா, அப்சிக் ஆசிட்னு சொல்கிறான். அப்சிக் அமிலம் என்ன செய்யும்னா எத்திலைன். அப்சிக் அமிலமும் எத்தலைனும் என்ன செய்யணும்னா இன்ஹிபிட்னு என்னது? எதிர்க்கும் ரைட்டா. எதை எதிர்க்கும்? பிளான்ட் குரோத்தை எதிர்க்கும், பிளான்ட் வளர்ச்சியை தடுக்கும். இன்ஹிபிட்னா HIBITனா தடுத்தல். எதை தடுக்கும்? இந்த 3 தான், மேலே உள்ள 3 தான் பிளான்ட்டோட ஒரு தாவரத்தினோட வளர்ச்சியை உண்டாக்கும். ஆனால் மீதி 2 ஹார்மோன்கள் என்ன செய்யுன்னு சொன்னால் அபிசிக் ஆசிட்டும் அண்டு எத்தலைன் சொல்கிறோம்ல, எத்தலைனோட ஹார்மோனும் என்ன செய்யுது? இன்ஹிபிட்னா தடுக்கும். எதை தடுக்கும்? பிளான்ட் க்ரோத், பிளான்ட்டோட வளர்ச்சியை தடுக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு இதனோட ஸ்பேர் பார்ட்ஸை பாருங்கள். இப்போ மேலே போட்டிருக்கான் லீஃபோட ஸ்பேர் பார்ட்ஸ் என்னது? அதுதான் என்ன சொல்லுவாங்க? குருத்துன்னு சொல்லுவாங்க ரைட்டா. லீஃபில் உள்ள குருத்து. அந்த குருத்து மேலே வளர்ச்சியடைய லீஃபாக ஆகிட்டுருக்கும். அந்த லீஃப் மேலே போக போக ஸ்டெம்மாக மாறிட்டுருக்கும். அப்போ ஒரு ஸ்டெம்முக்கும் இன்னொரு ஸ்டெம்முக்கு நடுவில் உள்ளதுக்கு பேர் நோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நோடுன்னு சொன்னால் இருங்க, நான் வரைஞ்சே காமிச்சிடுறேன். இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதுதான். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை என்ன சொல்லுவாங்க? இது என்னது? மேல் பகுதி. இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது ஸ்டெம், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டெம் எலாங்கேஷன். என்னது? நீளுவது ரைட்டா. இப்போ நோடுன்னா இதுலேருந்து ரைட்டா, இதுலேருந்து இதெல்லாம் நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 இலைக்கு நடுவில் உள்ளது நோடு. அப்போ இந்த 2 இலைக்கு இந்த 2 நோடுக்கு நடுவில் உள்ளது என்னது? இன்டர் நோடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதை என்ன சொல்லுவாங்க? இன்டர்னோடுன்னு சொன்னால் இந்த 2 இலைக்கு நடுவில் உள்ளதை இன்டர்னோடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ நீங்கள் இதை கவனமாப்பா, இது ஒரு நோடு. அப்போ இந்த 2 நோடுக்கு நடுவில் உள்ளது இன்டர்னோடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போது இது மேலே உள்ளது கண்ட்ரோல் த ஸ்டெம் எலங்கேஷன் என்னது? ஸ்டெம் எலங்கேஷன் 2 நோடுக்கும் நடுப்பட்ட பகுதியை வளர்ச்சி அடை செய்வது ரைட்டா. ஸ்டெம் அப்படின்றது என்ன? ஸ்டெம் நோடு, அதாவது ஸ்டெம் எலாங்கேஷன் நீளுவது ரைட்டா. எவ்வாறு நீளுகிறது? 2 நோடுக்கு நடுப்பட்ட பகுதி நீண்டுச்சுன்னு சொன்னால் அப்போது அதுக்கு தான் எலாங்கேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுது? இது கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல்னால் துணை புரிகிறது ரைட்டா. எது துணை புரிகிறது? கண்ட்ரோல் ஸ்டெம் எலாங்கேஷன். ஸ்டெம் அது நீளுவதற்கு துணை புரிகிறது. அது எது துணை புரிகிறது? ஆக்சின் என்ற முதல் உள்ள எது துணை புரிகிறது? நல்லா கவனிங்க.
ஹார்மோன்ஸ் ரைட்டா. ஆக்ஷன் ஹார்மோன்றது என்னது, வினை புரியும் ஒரு செயல், ஒரு சப்ஸ்டன்ஸ் ரைட்டா. இப்போ மனுஷங்களுக்கு பிட்யூட்ரி ஹார்மோன் இருக்குது, தைராய்டு கிளான்ஸ் எல்லாமே கிளாண்டில் தான் சுரக்கும் ரைட்டா. நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்க ரைட்டா. இது கிளான்ஸில் நாளமில்லா சுரப்பிகள். இதில் மெயினானது என்னது, ஹைப்போதாலமஸ் எங்கே இருக்கும், ஹியூமன் பிரெயினுக்கு கீழே இருக்கும். அதுதான் ஒன்லி த மெசஞ்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெசஞ்சர் கம்யூனிகேட் த மெசேஜ் ஃப்ரம் பிரெயின் டு ஆல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் ரைட். அதே மாதிரி இது இந்த 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 இது என்ன செய்யுதுன்னு சொல்ல பார்க்கணும். இந்த ஹார்மோன் பிளான்ட்டில் உள்ளது, இது மேலே உள்ள இதை மட்டும் எலங்கேஷன்னா இது கூட்டும். என்னது ஆக்சின் அண்டு ஜிப்பர்லேக் ரைட்டா. ஜிப்பர்லேக் இந்த இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் மட்டும் இந்த இதுக்கு உதவி செய்கிறது. அடுத்து இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னால் மலர்கள் மலர்வதற்கு உதவி செய்வது இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இதுக்கும் இந்த இது உதவி செய்கிறது. மூன்றாவதாக குரோத் ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா, ஒரு தாவரத்தில் மாம்பழமோ கொய்யாப்பழமோ வருதுன்னா அந்த ஃப்ரூட், அந்த கனிகள் வளருவதற்கு குரோத் ஆஃப் யங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஆரம்ப நிலை ரைட்டா. அந்த காய் வளரும் ஆரம்ப நிலைக்கு எது உதவி செய்கிறது, சைட்டோகினின்ஸ் என்பது உதவி செய்கிறது. அண்ட் இண்டெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இண்டெக்ஷன் ஆஃப் ரிப்பனிங் அப்படின்னு சொன்னால், இண்டெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட் ரிப்பனிங் அப்படின்னா ஃப்ரூட், அந்த வளர்ந்த ஒரு ஃப்ரூட் அதை விட்டு விலகி போகிறது. ரிப்பனிங்னா விலகுதல். இதை விட மரத்துலேருந்து கீழே விழுந்துருது இல்லையா. ஒரு மாம்பழம் மரத்தில் தொங்கிட்டே இருக்குது, முத்தி போச்சுன்னா விலகுறது. அது ரிப்பனிங் அப்படின்னு சொல்லி, ரிப்பனிங்னா விலகுறது. இண்டெக்ஷன்னா விலகுவதற்கு உண்டான தூண்டுதலை ஏற்படுத்துதல் ரைட்டா. இண்டெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட், அந்த கனி அந்த மரத்திலிருந்து விலகணும், அதில் தொங்கிட்டே இருக்கக்கூடாது, முதிர்ந்துச்சுன்னு விலகிடணும். அதை உண்டாக்குறது என்னது, எத்திலைன் என்ன செய்யும், குரோத்தை ஸ்டாப் பண்ணும் சொல்லியிருக்கோம் ரைட்டா. அடுத்து ஸ்பேர் பார்ட்ஸில் பாருங்கள் என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் ஆஃப் செல்ஸ். லெஃப்ட் சைடில் வாங்க. கண்ட்ரோல் ஆஃப் செல்ஸ் டிவிஷன் அப்படின்னா செல் டிவிஷனை இது கண்ட்ரோல் பண்ணுகிறது, செல் டிவிஷனை கட்டுப்படுத்துகிறது. இது சைட்டோகினின்ஸ் செல் டிவிஷனை கண்ட்ரோல் படுத்துகிறது. அண்டு ஜிப்பர்லிக் இன்னும் அந்த இந்த இது ஹார்மோன், இந்த ரெண்டு ஹார்மோன் என்ன செய்யுது, செல் டிவிஷன் 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது இல்லை, அந்த செல் டிவிஷனை இந்த ரெண்டும் கட்டுப்படுத்துகிறது. அடுத்து ஸ்டொமாட்டல் குளோசர்னு சொன்னது என்னது, நம்ம பிளான்ட்டில் வந்து உணவு தயாரிக்கிறதுக்காக வேண்டி லீஃபில் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும். நல்லா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா லீஃபை அதில் ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டை தான் வேறு வந்து தண்ணி அதிகமாக உரியும் போது, அதிகமான ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் ஆகும்போது என்ன செய்யணும், அந்த ஓட்டை வழியாக எவாப்ரேட் ஆகிரும். ஏன் எவாப்ரேட் ஆகுது, எவாப்ரேட் ஆக அந்த லீஃப் வந்து குளிர்ச்சி அடையும். மேலே வந்து அந்த ஓட்டை வழியாக கூட தண்ணி மேலே வரும் வெயில் அடிக்கும்போது. அப்போ அந்த ஓட்டையில் மேலே நிற்கும் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த லீஃப் குளிர்ச்சியை ஏற்படுத்தும், அதை மூடும். எது, ஸ்டொமாட்டல் குளோசர். எது மூடுது, அப்ஸ்காரிக் ஆசிட். இந்த ஆசிட் வந்து அப்சிக் ஆசிட் வந்து இந்த ஓட்டையை மூடும், லீஃபில் உள்ள ஓட்டையை மூடும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிஷன் சொல்லி என்னது, விலகுதல் ரைட். அப்சிஷல் ஜோன் சொல்லுவாங்க. அப்சிஷன் சொல்லியாச்சுன்னா விலகும் பகுதி, ஜோன்னா பகுதி அப்படின்னா இந்த இலை நல்லா பாருங்கள். இந்த அப்சிஷன் ஜோன் அப்படின்னா விலகும் பகுதி. டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிஷன் ஜோன் அப்படின்னா இதில் நல்லா பாருங்கள், எத்தலினே இருக்குது, ஆக்சிஜனே இருக்குது ரைட்டா. ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இது மரத்தை வளர்ச்சியை உண்டாக்குது. எத்தலின் என்னது, வளர்ச்சியை தடுக்கிறது. ரெண்டுமே சேர்ந்த கலவையாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் காம்பினேஷன் என்ன கொடுத்துருக்கோம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஜோன் கொடுத்துட்டோம். இந்த பகுதிக்கு ஒரு முன்னேற்றமான வளர்ச்சி அடைந்த ஆக்சிஜன் ஜோன் சொல்கிறாங்க. இந்த இலை வந்து உதிரும் பார்த்துருக்கியா, இலை உதிரும்போது அந்த இலையோட காம்பு இந்த நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த காம்பு என்ன செய்யும்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த காம்பு இதுதான் மரத்தோட தண்டில் ஒட்டி இருக்கு இல்லையா, ஸ்டெம்மில். இந்த காம்பில் வந்து ஒரு பசை மாதிரி ஒன்று உண்டாக்கும். அந்த பசை என்ன செய்யும்னு சொன்னால், அது அந்த இலையை உதிர வைக்கும், மரத்துலேருந்து கீழே போக வச்சிடும். மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாதுன்ற அதாவது அந்த பசையத்தான் எத்திலின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும், உதிர வைக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஆக்சிஜன் என்ன பண்ணும்னு சொன்னால், அந்த உதிர வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். எதை, டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஜோன் அப்படின்னு சொன்னால், ஆக்சிஜனை விலகும் பகுதின்னு அர்த்தம். இந்த விலகும் பகுதியில்
எத்தலின் என்ன செய்யும், அதை ஒரு பசை மாதிரி உண்டாக்கும். அந்த பசைக்கு தான் அதை கீழே தள்ளி விடும். அந்த இலையை மரத்தை விட்டு வெளியில் போக வச்சிடும், கீழே உளுதுற வைக்கிறோம். ஆனால் அதே சமயம் ஆக்சிஜன் என்ன பண்ணும், அந்த பசைக்கு மேலேயே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வளர்ச்சியே கொடுக்கும். நோடு, அதை நோடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது என்ன சொல்லுவாங்க, இது நோடுன்னு சொல்லிடுவாங்க. சரி, நெக்ஸ்ட் வேறு இதில் பார்க்கலாம்.